தெரியல வீரா. ஷோ வலிமால் ஒண்ணும் இல்ல, லேசான காயம்தான். அக்கா அங்க கரெக்டா போடு. கொஞ்ச நேரத்துல என் உசிரே போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஏய், பிருந்தா அழாதடி. யோ எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இல்லக்கா, அண்ணா ஒரு ஆள் போனதே இப்ப வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நாங்கெல்லாம் யாருமே உயிரோட. ஏய் பயமுடு, அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? நமக்கு எதுவும் ஆகாது. என்னடி பெரிய லட்சியம்? வெளிய போய் இருந்தாதான் உனக்கு சாதிக்கணுமா? ஏன் இந்த வீட்ல இருக்க கூடாதா? எல்லாத்துக்கும் பிடிவாதம் உனக்கு, வைராகியம். ஒருவேளை உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏய், டீ பிடிக்கும்னு நினைச்சா எல்லாம் போய் குடிசையில தங்குவாங்க. ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விடு. டேய் மாப்பிள்ள, இல்ல நானும் வீராவும் நைட்டு கொஞ்சம் தங்கணும். நம்ம வீட்டுல தங்கிக்கலாமா? நாளைக்கு வீடு பார்த்துடலாம். என்ன சொல்றாரு மாப்ள? டேய் டேய் என்னடா பண்ற? டேய் நீ என்னடா பண்ற? இல்லடா நைட்டு தங்குறதுக்கு. ஓ, அந்த அளவுக்கு நாங்க வேத்தாள் ஆயிட்டோம்ல. ஏடா உனக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? நீ எதுக்குடா இன்னொருத்தவங்க வீட்டுல போய் தங்கணும்? டேய் நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படிடா இப்படி நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு குடிசையெல்லாம் போட முடியாது. மறுபடியும் இதே மாதிரி நடந்துருச்சுன்னா சேஃப்டி இல்லடா. பாரு கண்மணி, அதுக்கு தான் சொல்றேன், நாங்க வெளியே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிறோம். மாறா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏன் உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இப்ப என்ன குறைச்சல்? இல்லத்த, வீர ஒரு முடிவு எடுத்திருக்கா. அந்த முடிவை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாத. ஆமா ஆமா, நீ உன் பொண்டாட்டி வார்த்தைய அப்படியே மீறாம கட்டுப்பட்டு வாழ். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி கஷ்டப்படுறத பாக்கும்போது எங்க மனசெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கும். அத பத்தி நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்கல்ல? அக்கா வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா, இங்கே இருக்கா, எங்களை விட்டு போகாதக்கா, ப்ளீஸ்க்கா. ஏய், நாங்க எங்கடி போக போறோம்? எங்க அக்கம் பக்கத்திலே ஒரு நல்ல வீடா பார்த்து வாடகைக்கு போக போறோம். அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போறோம். அப்போ குடிசை எரிஞ்ச அடுத்த நிமிஷமே புருஷனும் பொண்டாட்டியும் தனியா வீடு பார்த்து போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? டேய் என்னடா? சரி சரி போங்க. ஆனா நாளை பின்ன எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்காதீங்க. மாமா என்ன மாமா பேசுறீங்க? பின்ன என்ன வீரா, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இங்க தங்குறத விட்டுட்டு வாடகை வீட்டுல தங்க போறேன்னு சொல்ற, அது சரியா?